கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தாவீது ராஜா என்ன சொல்கிறார் தெரியுமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்கிறார். அவருடைய உள்ளம், தாவீது ராஜாவின் உள்ளம் எப்படி இருந்தது? நன்றி நிறைந்த உள்ளமாக இருந்தது. தேவ அன்பால் பொங்குகின்ற உள்ளமாக இருந்தது. கடந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து தேவன் அவருக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளாக என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறீர்களா? அவருக்கு நன்றி சொல்கிறீர்களா? கடந்த 6 மாதமும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரே, எத்தனை பேர் அவருக்கு நன்றி செலுத்தினீர்கள்? இந்த மாதமும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கும்போது தாவீது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர். பகலின் வெயிலிலும் இரவின் பனியிலும் அவர் மேல் விழுந்தன. கரடிக்கு, சிங்கங்களுக்கு, துஷ்ட மிருகங்களுக்கு தன் ஆடுகளை விலக்கி காக்க வேண்டிய பொறுப்பை தாவீது பெற்றிருந்தார். அவன் சகோதரர்கள் ராஜ சேவையில் உயர்ந்த நிலையில் வீரர்களாக பணியாற்றினார்கள். தாவீதுக்கோ எந்த மேன்மையும் இல்லை. காடுகளும் ஆடுகளும் தான் கெதி. ஆனால் கர்த்தரை அவர் உறுதியாக பிடித்து கொண்டார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தோடு மீண்டும் மீண்டுமாய் விசுவாச அறிக்கை அவர் செய்து கொண்டிருந்தார். கர்த்தரை தன் மெய்ப்பனாக்கினார். ஆடுகளின் பின்னால் நடந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் மாபெரும் ராஜாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார். எவ்வளவு மகிமையான மாறுதல் பார்த்தீர்களா? ஆனந்த கண்ணீரோடு தாவீது நன்றி அறிதலுடன் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தரை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து தொழுது கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்களும் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.